கேரளாவின் பாரசாலா அருகில் உள்ள மூரியங்கரை பகுதியைச் சேர்ந்தவர் ஷாரோன். கல்லூரியில் படித்து வந்த இவர் ராமவர்மன் சிறை பகுதியைச் சேர்ந்த கிரீஷ்மா என்பவரை காதலித்து வந்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு காதலியின் வீட்டிற்கு சென்ற ஷாரோன் வீட்டிற்கு வந்ததும் திடீரென வாந்தி எடுத்து மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து அவரது பெற்றோர் ஷாரோனை திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருந்தனர். அங்கு அவர் 11 நாட்கள் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது உடலில் உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழந்து அவர் உயிரிழந்தார். ஷாரோன் சிகிச்சையில் இருந்தபோது அவரது இரத்த மாதிரிகள் சோதிக்கப்பட்டதில் அவரது உடலில் விஷம் கலந்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து ஷாரோனின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவரது காதலி கிரீஷ்மா கைது செய்யப்பட்டார். நெடுமங்காடு காவல் நிலையத்தில் அவர் விசாரணையில் இருந்தபோது அங்குள்ள கழிவறையில் இருந்த கிருமி நாசினியை குடித்து தற்கொலைக்கு முயன்றார். இதனைத் தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் ஷாரோன் காதலியின் வீட்டில் மாம்பழச்சாறும் கஷாயமும் குடித்துள்ளார். அந்த பானத்தில்தான் விஷத்தை கிரீஷ்மா கலந்திருக்கிறார். கிரீஷ்மாவுக்கு வேறு ஒருவருடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. இந்த விஷயம் தெரிந்தால் ஒரு வருட காலமாக ஷாரோனுடன் சேர்ந்து சுற்றி எடுத்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அவர் வெளியிட்டு விடுவாரோ என்ற அச்சம் கிரீஷ்மாவுக்கு இருந்துள்ளது. இதனால் கொலை செய்வதே ஒரே வழி என முடிவெடுத்து அதன்படியே காதலி கிரீஷ்மா செய்துள்ளார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் ஏற்கனவே பலமுறை காதலனுக்கு தூக்க மாத்திரைகள் கொடுத்து கொல்ல முயற்சித்ததாகவும் ஆனால் அவர் அதிலிருந்து தப்பித்ததாகவும் போலீசாரின் விசாரணையில் சொல்லப்படுகிறது. இந்த விவகாரத்தில் கிரீஷ்மாவுக்கு உதவியதாக அவரது தாய் சிந்து மற்றும் அவரது மாமா நிர்மல் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு நெய்யாற்றங்கரை நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. 95 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் கிரீஷ்மா மற்றும் விஷம் வாங்கி கொடுத்த அவரது மாமா நிர்மல் ஆகியோர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் கூறி போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அவரது தாய் சிந்துவை விடுதலை செய்தது. மேலும் குற்றவாளியான கிரீஷ்மா இளம் வயது பெண் என்பதால் அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் ஷாரோன் ராஜி மட்டுமல்ல, காதலின் உணர்வையும் சேர்த்தே கிரீஷ்மா கொலை செய்துள்ளார். கிரீஷ்மா மீதான காதலுக்கு அடிமையாக இருந்த ஷாரோன் ராஜ் 11 நாட்கள் தண்ணீர் கூட குடிக்க முடியாமல் மரணப்படுக்கையில் இருந்தபோதும் காதலியை காட்டிக் கொடுக்கவில்லை. பெரும் துரோகத்தை இழைத்துள்ள கிரீஷ்மாவுக்கு தண்டனை அளிப்பதிலிருந்து அவரின் வயதையோ அவருக்கான குற்ற பின்னணி இல்லை என்பதையோ கருத்தில் கொள்ள முடியாது என கூறி அந்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்க மறுத்தது. மேலும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட இருவருக்குமான தண்டனை விவரத்தையும் பிறப்பித்தது. அதன்படி முக்கிய குற்றவாளியான கிரீஷ்மாவுக்கு தூக்கு தண்டனையும் அவரது தாய்மாமாவிற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது.